ஸ்பெஷலா இவ்வளவு பேர் இருக்கீங்க, என்ன விஷயம்? மதிய வணக்கம். இன்னைக்கா யாரெல்லாம் வந்தா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிடல, பசியில சொல்லுங்க. தமிழகத்துல வந்து பாலியல் குற்றங்கள் கோவை மாணவி, கல்லூரி மாணவி யூடியூபர் வந்து பாடி ஷேமிங் பண்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிருக்காங்க. சோ ஒரு முன்னாள் நடிகர் சங்க தலைவரா நீங்க என்ன சொல்லணும்? முன்னாள் நடிகர் சங்க தலைவர் ஒரு ஆண் மகனாக என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா சிறப்பா. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி கேட்கப்பட்டது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்க கேள்வி கேட்கறது வந்து அந்த கலைத்துறையில இருக்கும்போது அந்த படத்தின் விழா, பட விழாது, அந்த பட விழாவில் வந்து நீங்க கேள்வி கேட்கும்போது அந்த படத்தை பத்தி நீங்க என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க மேடம் கேட்கணும், பாத்திரம் நல்லா வந்திருக்கான்னு கேட்கணும், இந்த படம் எப்படி இருக்கும்னு கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். இயக்குனர் எப்படி, கதாநாயகன் எப்படின்னு கேட்டுருக்கலாம். அது விட்டுட்டு வெயிட் என்னன்னு கேட்கறது வந்து தவறான ஒரு கேள்வி. அது வந்து பத்திரிகையாளர்களே கண்டனம் தெரிவிக்கும். அது கண்டனத்தை பிரஸ் கிளப்ல வந்து ஐ திங்க் ஆல்சோ கண்டனம் பண்ணியிருக்காங்க. அதனால அது வந்து ஒரு தவறான ஒரு எனக்கு என்ன வருத்தம்னா கூட இருந்த கதாநாயகனும் சரி, இயக்குனரும் சரி, இந்த மாதிரி கூட இருக்க சக நடிகர்கள், சக தோழியவர்களை கேள்வி கேட்கும் போது அவங்க வந்து தைரியமா என்னங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கோம். அதுதான் வந்து ஒரு ஆண்மகனுக்கு அழகு. அது செய்ய அது உண்மையிலே வருத்தப்படும். கோவை மாணவி பாலியல் உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, காலில் சுட்டு அவங்க பிடிச்சிருக்காங்க. அது கருத்து சொல்றது ஒண்ணு இல்லை. ஏன்னா அங்கங்க குற்றங்கள் நடக்கும்போது அது உடனே தண்டனை கொடுக்கப்படுகிறதா அல்லது கைது செய்யப்படுகிறான்னு பாருங்க. கைது பண்ணியிருக்காங்க, நல்ல சுட்டு பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வந்து வைரலா ஒரு வீடியோ போனதுன்னு சொன்னாங்க. அது போய் தகவல் இல்லைன்னு சொன்னாங்க. கார் நம்பர் தெரிஞ்சாலும் படி போனாங்க. ஆனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வரலன்னு கோவை கமிஷனர் சொன்னாங்க. படிச்சாங்க. தேர்தல் ஆணையம் மூலமாக திருட்டுத்தனமா திமுக வந்து வீழ்த்தம் நினைக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் வந்து ஆட்சியில் இருக்கிற கட்சியும் சரி, ஆட்சி இல்லாத கட்சியும் சரி, இருக்கிற கட்சியை பத்தி குறை சொல்றது ஒண்ணு இருக்கும். அதனால எந்த இது கொண்டு வந்தாலும் இப்போ எஸ்ஐஆரே இருக்கு அப்படின்னு சொன்னா அது உடனே அது வந்து நம்மளுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. அது உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு ரிவிஷனுக்காக பண்றாங்க. அது ரிவிஷனுக்காக இல்லை, கள்ள ஓட்டு போடுறதுக்காக பண்றாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தீர ஆராய்ந்து செயல்படுகின்ற ஒன்று தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி, சிறப்பாக ரிவிஷன் அப்படின்னு சொன்னாலே மறுபடியும் பார்க்க சரிபார்ப்பது தான். எனக்கே வந்து நான் வந்து வீட்டுக்கு வரும்போது 3 தடவை வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 தடவை வருவாங்கன்னு சொல்லும்போது நான் வந்து உண்மையான ஒரு வாக்காளர் தான் நேராக இருந்து அந்த இல்லத்தில் இருந்து நான் தான் சோ அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை காட்டுறோம், ப்ரூஃப் கொடுக்குறது தவறு கிடையாது, நல்லதுதான் நான் நினைக்கிறேன். அது அவருடைய கருத்து, அவர் தான் கேட்கணும். அழுத்தமா சொல்றது காரணம் அவரை கேட்கணும். அவங்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்காதனால அவங்க அந்த கருத்தை பதிவு பண்ணிட்டு போவாங்க. வேற ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி தான் நடத்த வேண்டிய இயக்கத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் எண்ணத்தில் இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஆரம்பிச்ச கட்சி கூட நாங்க போய் சேர்றோம்னு சொல்றது வந்து அவங்களுக்கு தான் அவ்வளவு. அதிமுக ஒவ்வொரு முக்கிய தலைவர்களும் வெளியே வந்துட்டே இருக்காங்க. தேர்தல் வந்து இது வந்து வெற்றி சாத்தியமாகுமா? அதான் 2026 தேர்தல் முன்பு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இது வந்து நான் உடனே பதில் சொல்ற நேஷனல் இதில் வந்து நான் உறுப்பினராக இருக்கேன் கமிட்டியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற நிகழ்வுகளுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஜெயபாண்டாவை நியமிச்சிருக்காங்க தேர்தல் பொறுப்பாளராக. அப்புறம் இங்கே இருக்க நம்ம தலைவர் இருக்காங்க, மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், அவரெல்லாம் உட்கார்ந்து அமர்ந்து கூட்டணி எப்படி உருவாக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சிந்திப்பது அவங்களுடைய கடமை. உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவது எங்களுடைய கடமை. சிறப்பாக செய்யலாம். நான் அந்த விழாவில் வந்து ராஜேந்திர சோழனாக ஒரு உதயநிதி வர்றாரு. ராஜராஜ சோழன் மன்னர் இருந்தபோது ராஜேந்திர சோழன் வந்த மாதிரி ஒரு உதயநிதி ராஜேந்திர சோழனாக வருவார். இல்லைங்க, அது வந்து நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல வருது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு தன் மகன் சிறப்பாக வர வேண்டும் நினைக்கலாம். என்னை போல என் மகன் வரணும், என்னை விட பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறது வந்து
இது அதுக்கு ஒரு உவமையோ உதாரணம் காட்டுவது எந்த விதத்துல வந்து குற்றமாக பார்க்க முடியாது சொல்ல முடியாது. அதனால உடனே வந்து அவ்வளவு பெரிய ராஜேந்திர சோழன் ராஜராஜேந்திர சோழன் இந்த மாதிரிலாம் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னது இழிவா சொல்லிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். அதனால இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அப்ப வந்து ஒரு பெருமைக்காகவோ இல்ல போற்றுதலுக்காகவோ சொல்கின்ற வார்த்தைகள்லாம் நான் வந்து கருத்து சொல்றேன். அண்ணாமலை பிஜேபிக்கு வானதா வந்த போது கட்சி தொண்டர்கள் வேகமாக செயல்பட்டாங்க. விலகி நயனார் வந்தபோது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மொத்தமாக அது உங்க பார்வைக்கு அப்படி தெரியலாம், தெரியல. ஏன்னா சில சமயம் வந்து ஒருத்தர் வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் திடீர்னு அவர் இல்லைன்னு சொல்றப்ப கொஞ்சம் சின்ன வருத்தங்கள் இருந்திருக்கலாம். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி வந்து ஒரு பிரிவினையோ இல்லாட்டி சிறப்பா செயல்படக்கூடாதுன்னு எண்ணத்துல யாரும் பயணிக்கிறது உறுதியா சொல்லுவாங்க. அது 26 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவீங்களா? அப்படி போட்டிட்டா எந்த தொகுதியில போட்டியிடும் போது நான் வந்து உங்களை கூப்பிட்டு எங்க போட்டியிடுறேன்னு சொல்றேன். நடைமுறை இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ரொம்ப டிலே ஆகும், இது ரொம்ப சிக்கலா இருக்கும்னு மக்கள் சிக்கலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு இருக்க இன்டென்சிவ் ரிவிஷன் தானே, இன்டென்சிவ் ரிவிஷன்லாம் ஒத்துழைக்கணும் இல்லையா? அப்ப எப்பதான் பண்ணுவீங்க? அப்ப சீரமைப்பு வந்து சரிபார்ப்பது தவறு என்று சொல்ல முடியுமா? உங்களுக்கு வந்து சாதகமா இருக்காதுன்றதுக்காக சரிபார்ப்பது தவறுன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் நேரத்துல தான் கொண்டு வர முடியும். எலெக்ஷன் நேரத்துல பார்க்கணும். எலெக்ஷன் நேரத்துல வந்து கொண்டு வர ஆரம்பிச்சோம். எலெக்ஷன் 2026 ரொம்ப தூரத்துல இருக்கு. இது 1 மந்த்குள்ள முடிக்க போறாங்க. டிசம்பர் 4 மறுபடியும் மறுபரிசீலனை செய்ய போறாங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க சூழலை இதெல்லாம் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறது நல்லது. இல்ல அது பாலியலுக்கும் இந்த பாடி ஷாமிக்கும் தொடர்பு கடுமையான தண்டனை தான். எப்போ ஒருத்தவங்க வந்து பாலியல் குற்றத்துல வந்து ஈடுபடுறாங்களோ இவங்க வந்து காலில் சுட்டுட்டாங்க, ஓகே, அதுக்கப்புறம் கோர்ட்ல பண்ணி அது நிரூபிக்கப்படும் போது தூக்கு தண்டனை கொடுத்துடணும். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இல்லாட்டி கூட இப்ப கேபிட்டல் பனிஷ்மெண்ட் உருவாக்குன்ற சொல்றது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தா யாரும் தவறுகள் செய்யணும். மதுரையை வந்து அசுத்தமான முதலிடமா வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுன்னா உடனே மதுரையை சுத்தப்படுத்துறதுக்கான செயலில் இறங்குங்க. ரொம்ப நன்றியா.